வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா ஜென்ரலாக யூட்ரஸ் ப்ராப்ளம் நம்ம சொன்னோம். நேற்று சப்ஜெக்ட்ல ஒன்று தான் பேசினோம். இன்னைக்கு அடுத்த சப்ஜெக்ட் பத்தி பார்ப்போமா? எதை பத்தி பார்க்கலாம் சொல்லுங்களேன். எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி பார்க்கலாமாங்க. இப்ப நிறைய பேருக்கு இருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, அதனால என்ன தொந்தரவுகள் பிரச்சனை இன்னைக்கு மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம விவரமா சொல்லலாம். அதுக்குண்டான சிகிச்சை முறைகளும் சொல்லலாம். அது கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் தேவையா அப்படிங்கிறதும் இன்னைக்கு மக்களோட கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்னாலும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணோம் இப்படித்தான். அது வயது வித்தியாசம் இல்லாமல், ஏன் குழந்தை கூட இல்ல, அந்த லேடிக்கு குழந்தை இல்ல, ஆனா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுன்ற நிலைமையில நம்மள தொடர்பு கொள்றாங்க. அதனால அதை பத்தி பேசலாம். கண்டிப்பாங்க. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னாங்க, கர்ப்பப்பையில 3 செதை இருக்கும். அதாவது கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா ஒரு ஃபனல் மாதிரி ஒரு ஆர்கன். அதுல 3 லேயர் இருக்கும். உள்ள இருக்க லேயரை எண்டோமெட்ரியம் அப்படிம்பாங்க. நடுவுல இருக்கிறத பாத்தீங்கன்னா மயோமெட்ரியம் அப்படிம்பாங்க. மேல இருக்க லேயர், வெளிப்புற லேயரை பெரிமெட்ரியம் அப்படிம்பாங்க. அந்த எண்டோமெட்ரியம்ன்ற உள் சதையில பாருங்க எண்டோமெட்ரியல் திசுக்கள் அப்படின்றது இருக்கும். அந்த எண்டோமெட்ரியல் திசுக்கள் அளவுக்கு அதிகமா வளர்ந்து கர்ப்பப்பையில ஒரு தடிமனான ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி, அதுக்கும் இல்லாம கர்ப்பப்பை வெளியிலயும் அது படர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன் தான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரத்துக்கு மெயின் ரீசன் என்ன? ஹார்மோனல் பிளக்சுவேஷன், அதிகப்படியான மன உளைச்சல், அதிகப்படியான வெயிட். இது காரணம். இப்ப இது வருது அப்படின்னாலே அவங்களுக்கு பயங்கரமான வலி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் பயங்கர ஓவர் ப்ளீடிங் வரும். ப்ளீடிங் இது கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு டாக்டர் சொல்லணும்ன்றது இல்ல, பேஷண்டே போய் சொல்லிடுவாங்க. அந்த கஷ்டம் எவ்ரி மந்த் அவங்களோட அந்த பெயின்ஃபுல் ப்ளீடிங், அதே அந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடி பேஷண்டே சொல்லிடுவாங்க கர்ப்பப்பை வேண்டாம் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நிறைய கேசஸ் ட்ரீட் பண்ண அனுபவம் மேடம் கிட்ட இருக்கு. மேடம் உங்ககிட்ட பகிர்வாங்க. அதாவது எடுத்ததுக்கெல்லாம் சர்ஜரின்றது அவசியம் இல்லை. எடுக்க வேண்டியான நிலை இருந்தால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏஜ் பார்ப்போம். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 40-50 வச்சுக்கோங்க. அப்போ வேணா முடியாத பட்சத்துல எடுக்கலாம். ஆனா ஒரு கர்ப்பப்பை ஒரு உறுப்புங்கிறது முடிந்த அளவு அதை இருக்கணும். அதை முடிந்த அளவு பாதுகாக்கும் முறைகள் தான் நாங்க ட்ரை பண்றோம். அது இல்லாம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்குறோம். இது எல்லா வயதுக்கும் வரும். அப்போ அவங்க ஏஜ் நம்ம பார்க்குறோம், குழந்தை இருக்கான்னு பார்க்குறோம், என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பெண்களை ஃபாஸ்ட் 30 இயர்ஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்கோம். பல்க் யூட்ரஸ் இருக்கலாம், ஓவர் வலி துடிப்பாங்க, அதுவும் சொல்லுவாங்க அப்படி படுத்து உருளுவாங்கலாம், தாங்க முடியாத வலி கூட, வாந்தி, சாப்பிட முடியாம கஷ்டப்படுறது, அனிமிக் ஆக்குறது, ஓவர் ப்ளீட்ல துடிச்சு போகிறது, ஒரு நாளைக்கு 20 பேடு மாத்திரவங்கெல்லாம் கூட முடியாத நிலையில கஷ்டப்படுற நிலைமையில எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. உடனே நான் சொல்லுவேன் இமீடியட் ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன். ஏன்னா பேஷண்ட் டிராவல் பண்ணி கூட வர முடியாத சூழல். ஸோ இமீடியட்டு அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் கொடுத்து இந்தந்த மெடிசன் சாப்பிடுங்க, இந்தந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருங்க. பெட் ரெஸ்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு பெட் ரெஸ்ட் இருக்கீங்களோ அது 50% உங்களுக்கு மெடிசன், 50% மெடிசன் தான் உங்களுக்கு மருந்து, 100% டயட் அப்படின்னு சொல்ற போது எந்த இப்போ 45-50 வயதினருக்கு கூட வித்தவுட் சர்ஜரி கியூர் பண்ணியிருக்கோம். சென்னையிலேயே நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம், வெளியூர்கள்ல நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். அதனால இது சம்பந்தமான ஓவர் ப்ளீடாக இருந்தாலும் சரி, சிலருக்கு மாதம் வலியுடன் கூடிய மாதவிடாய் நடக்கும், பல்க் யூட்ரஸ் இருக்கும், அனிமிக் இருப்பாங்க. இது அத்தனைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. அது நீங்கள் கடைபிடித்தால் பலன் நிச்சயம். அவங்களுக்கும் ஒரு பக்கம் டயட் கொடுத்துரும். அந்த டயட் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல சாப்பிடக்கூடாத உணவுகளும் கண்டிஷன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பாடி ஹீட் ஆகி இன்னும் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகம் வராமல் இருக்க டயட் 100% ஃபாலோ பண்ணா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். என்ன நேயர்களே, இது போல பிரச்சனைகள் இருந்தால் ரிப்போர்ட்டோட எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் பலன் கிடைக்கும். கடைப்பிடிக்கல், பயனடைக்கல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.